சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 25/5/2024ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு செவலையில் நல்ல சிந்து கிடாரி வந்திருக்குதுங்க. அதுபோக காங்கேயம் மனத்தில் ஒரு சந்தன பிள்ளையாக வரக்கூடிய ஒரு நல்ல காங்கேயம் நாட்டு கிடாரி கன்று வந்திருக்குதுங்க. நேற்று நல்ல மழையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று போடக்கூடிய பதிவுகள் போட முடியலைங்க. வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு 8 மாதம் நல்லா பால் விட்டு நல்ல வாய்க்கடிசில் நல்ல கொழுன்னு வளர்த்தி வச்சுருக்கக்கூடிய சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய அசவு சுழி இல்லாமல் குறைப்பழுது இல்லாமல் கழிப்பு சுழிகள் இல்லாமல் நல்லா தரமான ஒரு செவலை கன்று கிடாரி கன்றுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று முந்தைய தினம் வந்து ஒரு 4 கன்றுகள் நம்ம கொண்டு வந்து விற்பனை பதிவு போட்டிருந்தோம்ங்க. அந்த பதிவை பார்த்துட்டு நம்ம பழைய நண்பர் ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருந்தாருங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து சிந்து கன்று நல்ல கன்னாக கைப்பாங்க வளர்த்தி வச்சுருக்குறோம், நல்ல ஒரு தரமான மாட்டுக்கு பிறந்த கன்று, தலையீட்டு கிடாரிக்கு பிறந்த கன்றுன்னு சொல்லியிருந்தாருங்க. போய் பார்த்தோம், கன்று பிடிச்சிருந்ததுங்க. இதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்தில் ஒரு 6-5 கறந்துட்டுருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தாருங்க. மாட்டையும் பார்த்தோம், நல்லா தரமாக இருந்ததுங்க. நல்ல கன்னாக கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறோமுங்க. அவங்களும் வந்து நம்ம சேனலில் போட்டு நல்லா கறவை இருக்கக்கூடியவருக்கும் மடி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அள்ளி வச்ச மாதிரி தாமரைப்பூ வாட்டை நல்லா 4-5 சுருக்கோடு வந்து மடி காம்புகள் சுத்தம் இருக்குங்க. நல்லா வாழ்வர்க்கமான மாட்டின் கன்று அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறோமுங்க. அவங்களுக்கும் நம்ம சேனலில் போட்டு விற்பனை செய்கிறதுக்கு பார்க்குறதுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நல்ல கட்டை மூஞ்சியில் கிளி கொம்பில் வரக்கூடிய கன்று, நல்ல அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்ல ஒரு அழகுலை லட்சணத்துலேயும் மடிகாம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போவே வந்து நல்ல ஒரு மடி சுருக்கம், அந்த தோல் சுகமடின்னு சொல்லுவாங்க. நல்ல சுகமாக வச்சுருந்த கன்றுங்க. வெயிலுக்கும் நல்லா தாங்கக்கூடிய கன்று. வேணுங்கிறவங்க கொண்டு போய் வளர்த்துறவங்க தாராளமாக வளர்த்துங்க. நல்ல வால் சின்னம்ங்க. புறமாடு ஏற்றம் நல்ல அகலமான புறமாட்டிலிங்க. நல்ல மடி நாளைக்கு வந்ததுன்னா தலையத்துலேயே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மடியாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தரமான மாடாக வந்து சேருங்க. இதோட விற்பனை விலை 8 மாதமான கன்றுங்க. விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க. வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 10-11 மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல கால் கருப்பு கொண்ட நல்ல சந்தன பிள்ளையில் வரக்கூடிய சுழி சுத்தமான மயிலக்கன்று கிடாரி கன்றுங்க. பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்குங்க. காம்புகள் நாளும் ரொம்ப தெளிவாக இருக்கும். வாழர்க்கம் தெளிவாக இருக்குங்க. குறைப்பழுது இருக்காது. நல்ல கையால் ஊக்கத்தோடு நல்ல பெரிய மாடாக நல்ல ஒரு தரமான ஒரு சந்தன பிள்ளையில் ஒரு லட்சணமான மாடாக வேணும். முக லட்சணத்தில் நல்ல ஒரு வெளிச்சமான முகமாக வேணும்னு நினைக்கிறவங்க நேர் கொம்பு நல்ல ஒரு பார்வை தோட்டம் எல்லாமே இருக்கக்கூடிய கன்று, சுழி சுத்தமான கன்றுங்க. குறைப்பழுது கழிப்பு சுழி கிடையாது. காலையில் நேரம் நம்ம வீடியோ எடுத்துருக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து வயிறு நம்பாமல் இருக்குதுங்க. நைட்டு ஃபுல்லாக மழை நல்லா பேஞ்சிட்டு இருந்ததுங்க. காலையில் நல்லா கழுவி விட்டு நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். சுழி சுத்தமான கன்று ஒரு 11 மாதமான சந்தன பிள்ளை கிடாரி கன்றுங்க. காங்கேயம் மரத்தில் வரக்கூடிய சந்தன பிள்ளை கிடாரி கன்றுங்க. நல்லா சோவாக வேணும், கன்று நல்ல குணவனத்தில் வேணும், நல்ல லட்சணமான முகத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் நீங்கள் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் பார்க்க வரலாமுங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் திருப்பூர் மாவட்டம் காங்கேயமுங்க. காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. நேரில் வர்றவங்க காலையில் 6 மணி டு சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க. எப்பவும் போல் வர முடியாமல் ரெகுலராக எடுக்கிற நண்பர்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துறோமுங்க. இந்த 11 மாதமான சுழி சுத்தமான சந்தன பிள்ளை காங்கேயம் கிடாரி கன்று நல்ல கால் கருப்போடு இருக்குதுங்க. வாழருக்கும் தெளிவாக இருக்கும். இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்மகிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுட்டு முன்கூட்டியே கன்று இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி கேட்டுட்டு வந்துடுங்க. பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது இன்றைக்கி பதிவு போட்டிருந்த 2 கன்றுகளுக்குமே தெளிவாக நம்ம பூச்சி மாத்திரை கொடுத்தாச்சுங்க. ஏன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்குது, பச்சை புல்லுகள் அதிகமாக மேயும், இல்லை இது வரைக்கும் கூட மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கலாம். பூச்சி மாத்திரை கொடுத்துட்டோம். நீங்கள் கொண்டுட்டு போய் ஒரு 3 to 4 மாதம் கழித்து நீங்கள் பூச்சி மாத்திரை போட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை தரமாக பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி பதிவில் போட்டிருக்கக்கூடிய காங்கேயம் கன்றும் சரி சிந்து கன்றும் சரிங்க நல்லா தெளிவாக வந்து சேரக்கூடிய கன்று. எந்த கால்நடையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஒரு நல்ல மாடாகும், நல்ல கறவை மாடாகுங்க. காளைக்கன்று வாங்கி வச்சுட்டு நல்ல ஒரு ஜெய்ஜெண்டிக்கான ஒரு காளையாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாவது அக்கறை எடுத்து நம்ம பராமரிக்கணுங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம கடுத்தாரைக்கு போய் சாணி வலிச்சு போடுற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் வந்து மாடுகள் கன்றுகள் வளர்த்துறதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குங்க. மாடுகள் கன்றுகளும் நல்ல முறையாக வந்து சேருங்க. இந்த கன்றை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெட்ட இடத்துல நல்ல பெருமாடாக வந்து சேரக்கூடிய மாடுங்க.
காங்கை மாட்டில் ஒரு 2-3வது மாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரி, சந்தன பிள்ளை கிடாரிங்க. அதே மாதிரி நல்ல வாடல் தரத்தில் வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சிந்து கிடாரி வேணுனாலும் சரி, கருப்பு சட்டையில் வேணுனாலும் சரிங்க, காங்கேயம் கன்று, கிடாரி கன்று, காலக்கன்று எது வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு உண்டான கன்றுகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ரிப்ளை கொடுக்குறோமுங்க. வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகங்கள் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் கூப்பிட்றாங்க, அதுக்கு உண்டான தெளிவு நம்ம படுத்திகிட்டே இருக்கிறோமுங்க. நீங்களும் வாட்ஸ்அப்பில் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், வாய்ஸ் மெசேஜை போட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு ரிப்ளை கொடுக்குறோமுங்க. வீடியோவில் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா நேற்றும் போட்ட ஒரு 4 கன்றுகள் கொண்டு வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா. முன்னாடி மேய்ஞ்சிட்ருக்கிற கன்று பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு டெலிவரி ஆகுதுங்க இன்றைக்கி. இதுக்கு பின்னாடி மேய்ஞ்சிட்ருக்கிற செவலை சட்டை கன்று பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு நண்பர் எடுத்திருக்காங்க. நேரில் நேற்று பார்த்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கோயம்புத்தூர் போகிற வேலை இருக்குது, டாடா ஏஸ் வண்டி போகுது அப்படிங்கிறக்காக திரும்பி வரும்போது ஏற்றிட்டு போகிற அப்படிங்கிறக்காக செவலை சட்டை கண்ணையும் எடுத்துட்டாங்க. கன்று நல்லா செவலை சட்டையில் உங்களுக்கு இழப்பாக இருந்தாலும் நல்லா வாய் கடைசாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் மேய்ஞ்சு தண்ணி குடிக்கிற மாதிரி வீடியோ வேணுனாலும் எப்படி காட்டில் மேயுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாமுங்க. இந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் உங்களுக்கு கிடைக்காம இல்லை, இருந்தாலும் கன்று ஒரு குவாலிட்டியாக இருக்குது, நல்லா மேயுது என்னங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம சந்தையில் வாங்கினோம் அப்படின்னா வெறும் சுழியை மட்டும்தான் பார்த்து வாங்க முடியுங்க. அது எந்த சந்தையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சந்தையாக இருந்தாலும் சரி. மற்றபடி கன்று தீன் தண்ணி எடுக்குதா, இல்லை ஏதாவது ஆணை அசைவு இருக்குதா, கழிப்புச்சி ஏதாவது உங்களுக்கு சாப்பிட்ற தீவனத்தை கசக்கி வெளியே தள்ளுதா, இல்லை உங்களுக்கு கடுத்தாரில் சுற்றிட்டே நிற்குதா, இல்லை தலை சுற்றல் இருக்குதா, இந்த மாதிரி சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க. அதனால் வாங்கிட்டு தெளிவாக ஒரு நாள் வச்சுருந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் வீடியோ நம்ம போடுறோம். இந்த கன்று, இந்த லெஃப்ட் சைடில் நிற்கிற பிள்ளை கன்று பார்த்திங்கன்னா ஈரோட்டு பக்கத்தில் பெருந்துறை அப்படிங்கிற ஊருக்கு வாங்கிட்டாங்க. இந்த கன்று தான் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே இன்றைக்கி டெலிவரி ஆகுதுங்க. நல்லா தரமான கன்றுகள் 4 கன்றுகள் கொண்டு போட்டோம். 4மே நல்ல வரவேற்பு கொடுத்துதுங்க. நல்ல புறமாட ஏற்றத்தில் இந்த மாதிரி லட்சணமான கன்றுகள் இன்னும் நிறைய கேட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரே ஒரு கன்று தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். மீதும் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு காங்கேயம் கன்றுகளும் காலக்கன்றுகளும் சரி, சிந்து கன்றுகள், கிடாரி கன்றுகளும் சரி, முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக நம்ம கொண்டு போடுறவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துருவோங்க. ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம். உங்களுக்கு எந்த மாதிரி கன்றுகள், மாடுகள் வேணும் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி கன்றுகள் நம்ம எடுத்து கொடுக்குறோமுங்க. மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.